அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரே நேர்கோட்டில் 6 கிரக நிலைகள் மிகவும் சிறப்பாக வலம் வரக்கூடிய இந்த வாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தாமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. ஏனென்றால் மார்ச் 29ஆம் தேதி ஒரே இடத்தில் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் ஜனவரி 21ஆம் தேதி 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி வரைக்குமே இந்த கிரக நிலைகளை உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சிறப்பான விசேஷ தருணத்திற்கு அடித்தளமிடக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஜனவரி 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் வக்ரகதியில் பின்னோக்கி நகருகிறார். சுகஸ்தானமாகிய 4ல் இருந்து ராசியின் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அதே போன்று பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலிருந்து கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் வித்யாகாரகரான புதன் நுழைகிறார். இப்படி இரு அதிரடியான மாற்றம் நடைபெறும் போது சந்திரன் 5, 6, 7 போன்ற இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. சந்திரனினுடைய அமைப்பும் எதிர்பாராத நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நீச்சமும் பெற்று இறுதியில் சஞ்சரிக்க போகிறார். எனவே சற்று கவனம் இந்த தருணத்தில் தேவைப்படக்கூடிய ஒன்றாகவும் அமைந்திருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் இந்த வாரத்தில் மிகவும் விசேஷமாக 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு, சனி, ராகு, கேது, ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை மிகவும் சிறப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு அதற்கான பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணத்திற்கான பலன்களை தற்போதிலிருந்தே கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் தான் அவர் பலம் பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில பண வரவும் தாராளமான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் எதிர்பார்த்தபடியே பல நல்ல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல வகையில தொல்லை அளித்து வந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை முழு சுபகிரகமான குரு உறுதிப்படுத்துகிறார். நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிர்படி ஆகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறாருங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து வலு சேர்க்கின்றன. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி வலுவாக சஞ்சரிப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நல்ல சம்பளத்துடன் விரும்பிய வேலை வாய்ப்பு மிகவும் சிறப்பாக தாமாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டுங்க. பல நல்ல பொறுப்புகள் உங்களுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தாமாக விலகுவதற்கான யோகமும் நிறைவாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல தடைகள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் லாபத்தில் வலுவாக இணைந்திருப்பதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பண பற்றாக்குறை அகலும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கி புதிய வேலை வாய்ப்பு அமைவதால் குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. படிப்பிற்கேற்ற நல்ல வேலையும் உபரி வருமானம் அதிகரிப்பதற்கான யோகமும் உங்களுடைய சிறு முயற்சி கூட கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் அபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனியின் அமைப்பால் நிறைவாக உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும்
எதிர்பாராத நல்ல பல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. நிலபுலங்கள் வாங்குவதற்கான மிக சிறப்பான யோகமும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க சனி மற்றும் சுக்கிரன். அது மட்டுமல்லாது மேசராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தனஸ்தானத்திலும் குரு தனஸ்தானத்திலும் சுக்கிரன் லாபஸ்தானத்திலும் வலுவாக சஞ்சரிப்பது பெண்மணிகள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது கனவுகள் நினைவாக கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளும் தாமாக அமையுங்க. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்தல், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் மகிழ்ச்சியாக ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல இனிமையான சுப செய்திகளையும் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. ராகு விரயத்தில் இருப்பதால் உறுதியாக விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல பல வகையில தாமாக நல்ல வாய்ப்பு கைகூடுவதற்கான யோகத்தை 6ஆம் இடமாகிய ரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறார். 6ஆம் இடம் வலுப்படுவதால் பல வகையில இருந்த தடைகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் கைகூடும். பல தடைகள் விலகுவதோடு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே எதிர்பாராத சில இடமாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி ஏற்படக்கூடிய இடமாறுதல்கள் உங்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியான சூழலையும் உருவாக்கி கொடுப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கான நல்ல யோகமும் உண்டு. எதை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் பல தடைகள் குருவின் சுப பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானமாகிய 10 சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் இணைவதால் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. தொழிலை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் உச்சாதிபதியான சூரியனும் வித்யாகாரகரான புதனும் நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான புதன் 19ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடன் இணைகிறார். எனவே எதிர்பார்க்கிறபடி உத்தியோகத்தில் பல விருப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் சிறப்பாக அமையும். சந்திரனும் 5, 6, 7, 8 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. எனவே எதிர்பாராத பல நன்மைகளும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பல வருடங்களுக்கு பிறகு ஒரே நேர்கோட்டில் பல கிரகநிலைகள் வரக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாக மேசராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 9 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு நல்ல வளர்ச்சி நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.